இதுக்கு பக்கத்திலே தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து 5 ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சவர் அங்கதான் இருந்திருக்காரு. அது மாதிரி இப்ப அவருடைய அண்ணன் வராரு, நான் வந்து பாஜகன்னு ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கேன். 3வது இடத்துல இருக்கனால அவங்க இன்னும் வளர்ந்து வந்துடக்கூடாதுக்காண்டி நம்மள வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்தக்கூடிய ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்காசி மாவட்டம் வாசையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள விஸ்வநாதபேரி கிளையில் தான் நம்ம உறுப்பினர் சேர்க்கை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இதுதான் விஸ்வநாதபேரி. இந்த கிளையில் தான் இப்போ உறுப்பினர் சேர்க்கை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து விஸ்வநாதபேரியில் உள்ள உறவுகள் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இந்த உறுப்பினர் சேர்க்கை மட்டுமில்லை, அரசியல் விழிப்புணர்வு முகாமும் அங்கே வந்து நடத்த போகிறோம் பாருங்கள். ஏன்னா இந்த ஊர் வந்து இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏ மனோகரன் அவருடைய ஊர். அது மாதிரி இப்போ வந்து அவருடைய அண்ணன் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு பாருங்கள். அதற்குரிய இதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க, மோடி படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறாங்க, இங்கே வந்து எங்கள் பகுதியில் உள்ள மலைகள்லாம் நொறுக்கி கேரளா கடத்திக்கிட்டு இருக்காங்க. இது குறித்தெல்லாம் போராட மாட்டாங்க, பேனர் வைக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் பேனர் வைக்கிறாங்க. விஸ்வநாதபேரி கிளையில் வந்து உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. நமது உறவுகள் வந்து உறுப்பினராக இணைச்சிட்டு இருக்கிறாங்க. 25 லட்சம் ரூபா போற ஒரு ஏக்கரை 50 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லா அரசியல் கட்சியுமே மக்கள் வந்து வாக்கு செலுத்தி ஏமாந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அடிப்படை வசதியாக கழிப்பறை வசதி கூட பெண்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சாலைகளில் கூட பார்த்துருப்போம், மழை வந்துச்சுன்னா தண்ணீர் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும். ஆனால் யாருமே அதை வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன்னா 5 வருடம் ஏடிஎம்கேல வந்து எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த ஊரில் வந்து இந்த வளைஞ்சு ஓடுது தண்ணீரை கூட சரி பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சாலையில் வந்து மழை பெய்தால் அந்த தண்ணீர் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறோம், திமுகவினுடைய கொடி இருக்குது பார்க்குறோம். அடுத்து வந்து அதிமுகவினுடைய கொடி இருக்குது. அடுத்து பாஜகவினுடைய கொடி இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள், மறுபடி திமுகவினுடைய கொடி இருக்கும். பக்கத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி இருக்கும். இப்படி வந்து எல்லா அரசியல் கட்சியினுடைய கொடியுமே இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியேற்றத்துக்கு மட்டும்தான் அந்த ஊரில் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப நீங்க ஊர்ல கூட்டத்துக்கு காசு வாங்காம மக்கள் வந்து கூடுவாங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா? அவங்களால ஏன் கொடுக்குறீங்க? பாருங்க, தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி வட்டத்துக்கு உட்பட்ட விஸ்வநாதபேரி ஊராட்சியில் நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளும் மற்றும் கோட்பாடுகளும் தெரிவிக்கிற விதமாக இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். பல இளைஞர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் விஸ்வநாதபேரி கிளைன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஊரில் வந்து மற்ற அரசியல் கட்சியினுடைய கொடியெல்லாம் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இதே உங்களுடைய கிளை இது நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த விஸ்வநாதபேரியில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொடிக்கம்பம் இல்லாமல் இருக்குது, என்ன காரணம்? அது கொடிக்கம்பத்துக்கு வந்து அனுமதி வந்து காவல் நிலையத்திட்ட போய் கேட்டோம். அது மாதிரி பேரூராட்சி சிவேரி பேரூராட்சியில் கேட்டோம். அவங்க வந்து அனுமதி மறுத்தாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி எல்லாருக்கும் கொடிக்கம்பத்துக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வளர்ந்து வர்ற கட்சிக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க, மறுக்கிறாங்க. என்னங்க மற்ற கட்சியெல்லாம் இருக்குது, அதாவது திமுக கொடி இருக்குது, அதிமுக கொடி இருக்குது, பிஜேபி கொடி இருக்குது. பிஜேபினா இருக்குதா இல்லையானே தெரியாது, ஆனால் அந்த கட்சியோட கொடி கூட இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொடி மட்டும் இல்லை? அது அவங்க புதிதாக வர்ற கட்சிக்கு நாங்கள் அனுமதி இல்லை, அது ஏற்கனவே இருந்தது அப்படின்னு அவங்க காரணம் சொல்கிறாங்க. பிஜேபி வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால அவங்கள இது பண்ண முடியாது. அவர் மோடி வந்து இந்திக்காரரு, அவர் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு, இங்கே யாருன்னா மத்திய அரசுங்கும் போது அவங்க அதை மீறி இது பண்ண முடியல. ரைடு அப்படி பண்ண வரும்ல. யாருக்கு ரைடு வரும்? மாநில அரசுக்கு, அமைச்சர்களுக்கெல்லாம். மாநில அரசுக்கு வர்றதுக்கும் நமக்கு என்ன இருக்கு? அதனால மத்திய அரசு எதிர்க்கிற மாதிரி எந்த இதுலையும் அவங்க செயல்பட மாட்டாங்க. யாரு? மாநில அரசு. மாநில அரசு இருந்தா இருந்துட்டு போகுது, ஒன்றிய அரசு இருந்தா இருந்துட்டு போகுது, பிஜேபி இருந்தா இருந்துட்டு போகுது, டிஎம்கே எல்லாம் ஒன்றும் திருட்டு பேரு தான். ஒரு கட்சி புரட்சிகரமான கட்சி, கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை ஏன் ஏத்துறதுக்கு ஏன் இவ்வளவு தடை வருது? ஏன் நீங்க எதுவும் முயற்சி எதுவும் பண்ணலையா? நம்ம 3வது இடத்துல இருக்கனால அவங்க இன்னும் வளர்ந்து வந்துடக்கூடாதுக்காண்டி நம்மளை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க சில இதுகளை அனுமதிக்க மாட்டாங்க. சரி, இப்ப நீங்க மீறி ஏத்துனா என்னென்ன பண்ணுவாங்க? மீதி எதுவும் வழக்கு தொடுத்துவாங்க. கொடிக்கம்பத்தை ஏற்கனவே நம்ம புளியங்குடியில் ஏற்றி அந்த கொடிக்கம்பத்தெல்லாம் அகற்றிட்டாங்க. அந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. வருங்காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி கட்டாயம் அந்த கோயிலில் பறக்கும். கண்டிப்பாக புலிக்கொடி இல்லாத ஊர் இல்லை, கிளை இல்லாத மாதிரி நாங்கள் கண்டிப்பாக களமாடுவோம் களத்தில். நன்றி, வணக்கம். ஏன்னா பல அரசியல் கட்சிகள் வந்து இந்த மண்ணில் வந்து இருந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டில் வந்து திமுக இருந்திருக்கு, அதிமுக இருந்திருக்கு, அதுபோல வந்து காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கு, அதுபோல பாஜக இருந்திருக்கு. அதாவது திராவிட கட்சிகள் இருந்திருக்காங்க, அதுபோல வந்து தேசிய கட்சிகள் இருந்திருக்காங்க. ஆனா இந்த மண்ணுக்கு அதனால ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமா அந்த மண்ணை வந்து சுரண்டக்கூடிய சூழல் தான் உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பகுதியிலே பார்த்திருப்போம்,
இங்க கரெக்டா மதுரையில இருந்து செங்கோட்டை போற பாதை, அந்த உள்ளாறு மெயின் ரோட பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே மேடு பள்ளமா தான் இருக்கும். ஆனா இங்க இருந்து மலைகளை வந்து நொறுக்கி எம்சாண்ட் மண்ணாவும் கல்லாவும் கடத்தி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. இதை தடுக்கிறதுக்கு வந்து எந்த அரசியல் கட்சியுமே போராட மாட்டாங்க. திமுக காரங்க போய் நீங்க வந்து இங்க இருந்து கேரளாவுக்கு கடத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதிமுக போய் சொல்லுமானா சொல்லாது, பாஜக போய் சொல்லுமானா சொல்லாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவை கமிஷன். அவங்க வந்து பணத்தை வந்து முதலீடு பண்றாங்க. இப்ப வந்து என்னன்னா திமுக வரும் ஒரு பகுதியில வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுப்பாங்க, அதிமுக வரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க, பாஜக வரும் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. கோயில் கட்டுறீங்களா இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க, அது மாதிரி வந்து அன்னதானம் போடுறீங்களா இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க. அதாவது இப்படித்தான் மக்களுடைய வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுவாங்க. அதாவது சாதியையும் மதத்தையும் வச்சு அரசியல் செய்யக்கூடியதுதான் மற்ற அரசியல் கட்சிகள். இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான அரசியலை யாருமே பண்ணல அப்படிங்கறதா உண்மை. இப்ப சாதாரணமா நீங்க வந்து எங்கேயுமே போக வேண்டாம், நீங்க இங்க இருக்கக்கூடிய மாநில அரசியலையோ ஒன்றிய அரசினுடைய அரசியலையோ எடுத்துக்கிட வேண்டாம். இந்த விஸ்வநாத பெரிய மட்டுமே எடுத்துக்கோங்க. விஸ்வநாத பெரியல தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இருந்திருக்காரு, 5 வருடம் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப அதிமுக வந்து அங்க வந்து ஐயா எடப்பாடி வந்து முதலமைச்சரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து நல்லா பாருங்க, இந்த ஊர்ல இருந்து அவுட்டர் போகும்போது இரவு நேரங்கள்ல பாத்திருப்பீங்க, அது மாதிரி மாலை நேரங்கள்ல கூட பாத்திருப்பீங்க, பெண்களுக்கு ஒரு அடிப்படை வசதியா ஒரு கழிப்பறை வசதி கூட செஞ்சு கொடுக்க துப்பு இல்ல. அப்ப பாருங்க மக்கள் வந்து சிந்திங்க, வாக்கு வந்து யாருக்கு செலுத்துறீங்கன்னு பாருங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வாக்கு செலுத்தினுடைய விளைவு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை வெளியில வந்து மலங்கழிக்க வைக்கிறாங்க. ஒரு கழிப்பிட வசதி பண்ண முடியலையா அவங்களால? 5 வருடம் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துருக்காங்க, இப்படி இருந்து இவங்களால பண்ண முடியல. அப்ப மக்கள் வந்து சிந்திக்க வேண்டாமா? ஒரு முறையும் 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு, இப்ப நீங்க 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்திட்டீங்க, போட்டதோட விளைவு என்ன? உங்க வீட்டு பெண்கள் வந்து வெளியில போய் இரவு நேரங்கள்ல மலங்கழிக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து மலங்கழிச்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம்! மக்கள் வந்து சிந்திக்கணும், விழிப்புணர்வு அடையணும். அரசியல்னா என்ன அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு குவார்டர் பாட்டில் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, இல்ல ஏதாவது கூட்டத்துக்கு போனா 200 ரூபாய் கொடுப்பாங்கன்னு யாரும் போக கூடாது. மக்கள் வாக்குங்கிறது முக்கியம். அதிகாரம் வந்து மிக வலிமையானது. இப்ப அந்த அதிகாரம் வந்து நாம் தமிழர் கட்சியின் கையில இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பெண்கள் வந்து இப்படி பொதுவெளியில, அதுவும் ரோட்ல வாகனங்கள் போகக்கூடிய இடையில அவலமா வந்து மலம் கழிக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகாது. அப்ப மக்கள் வந்து சிந்திக்கணும். இதுக்கு பக்கத்திலேயே தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து 5 ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சவர் அங்கதான் இருந்திருக்காரு. அது மாதிரி இப்ப அவருடைய அண்ணன் வராரு, நான் வந்து பாஜகன்னு ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கேன், அது வந்து தேசிய கட்சி. இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியாலே மக்களுக்கு வந்து அடிப்படை அதிகாரத்தை பெற்று தர முடியல, மக்களுடைய அடிப்படை வசதியை பூர்த்தி செய்ய முடியல. இவங்க போய் மோடி கால், அதாவது மோடி யாரு? அவர் வந்து தமிழரா? அவருடைய தாய்மொழி தமிழா? மோடி யாருன்னு யாருக்காவது தெரியுமா? மோடி வந்து ஒரு குஜராத்தி, அவருடைய தாய்மொழி குஜராத்தி. அவர் வந்து எதுக்கு? இந்திக்காரரு. இந்திக்காரனுடைய காலை நக்கி பிழைப்பதுக்கு தான் அந்த பிஜேபி கட்சியில போய் சேரணுமா? நம்முடைய அதிகாரத்தை பெறணும்னா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து அதிகாரத்துக்கு வரணும். மாநில கட்சிகள் வந்து இங்க வந்து கொள்ளையடிக்கக்கூடிய கட்சியாவும் கமிஷன் அடிக்கக்கூடிய கட்சியாவும் கொலைகாரங்களாவும் இருக்காங்க. இப்ப கன்னியாகுமரியில போய் எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மலைகளை கேரளாவுக்கு கடத்துறாங்க. கேரளாவில இருந்து இறைச்சி கழிவுகளை வந்து தமிழ்நாட்டுல வந்து கொட்டுறாங்க, கேட்கறதுக்கு எவனுமே இல்ல. அப்ப அங்க போராடுறது நாம் தமிழர் கட்சி. இப்படி திமுக காரங்களும் பாஜக காரங்களும் கூட்டணியில தான் இருக்காங்க, கள்ள கூட்டணியில தான் இருக்காங்க. போய் அங்க போய் கேளுங்க, கன்னியாகுமரியிலயோ இல்ல தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகளையோ, என்னுடைய இயற்கை வளம் எனக்கு தானே சொந்தம், இல்ல கேரளாவில போய் அங்க இருக்கக்கூடிய மலைகளையும் கற்களையும் நொறுக்கி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? ஒருபடி மண்ணல்ல முடியுமா? ஆனா அங்க 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 இருக்கிறவங்க அங்க கேரளாவில இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய நொறுக்கக்கூடிய மலை எல்லாத்தையும் எங்க கொண்டு போறாங்க? விழிஞ்சம்னு ஒரு துறைமுகம் கட்டுறாங்க கேரளாவில, அந்த துறைமுகத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள மலைகளை வந்து நொறுக்கி கடத்திட்டு போறாங்க. இப்ப மக்கள் தான் சிந்திக்கணும். இங்க இருக்கக்கூடிய கழிப்பறை வசதி, அதாவது ஒரு கழிப்பறை கட்ட துப்புள்ள ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு இவனுக்கு இங்க இருக்கக்கூடிய மலைகளையே நொறுக்கி கேரளா கடத்துறாங்க. அப்ப மக்கள் வந்து எந்த அளவுக்கு மோசமான சூழல்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அரசியல் விழிப்புணர்வே இல்லாம ஒரு 200 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுலாம், 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுலாம், இல்ல ஒரு பாட்டில் கொடுத்தா ஓட்டு போட்டுலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு வரான் ஒரு அன்னதானம் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க ஓட்டு போட்டுருங்கன்னா அப்படி போடக்கூடாது. மக்கள் வந்து அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறையை சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். இது குறித்து வந்து கேட்கும் போது நாம் தமிழர் கட்சியில வந்து ஆட்சியில தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திமுகவும் பாஜகவும் எதிர் கட்சின்னு சொல்றாங்க. ஆனா திமுக வந்து கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க, கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதை போய் அங்க போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, இங்க இருந்து கடத்திட்டு போறது வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கான். அப்ப ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா ஆண்டுகிட்டு இருக்கிறது ஐயா மோடி பிஜேபி அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அவங்க தான் கடத்த சொல்றாங்க, அதனால நாங்க கமிஷன் வாங்கிட்டு கடத்துறாங்க. அப்ப திமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளையும் எப்பயுமே கள்ளக்கூட்டணியில தான் இருப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரே இதா இருந்ததுதான். இப்ப திமுக தனியா அதிமுக தனியா பிரிஞ்சாங்க. திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்கும், திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும். அது மாதிரி வந்து அதிமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க, பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க யாரு காலை வேணாலும் நக்கி பிழைப்பாங்க, எந்த தேசிய கட்சியினுடைய காலை வேணாலும் நக்கி பிழைப்பாங்க. அப்ப தேசிய கட்சிகளையும் நம்ப முடியாது, திராவிட கட்சிகளையும் நம்ப கூட முடியாது.
தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் வலிமை வந்து இந்த மண்ணுல வேணும். அப்படி இருந்தாதான் அந்த அதிகாரம் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து வென்றெடுக்க முடியும். அப்ப இப்ப அந்த சாலைகள்ல போகும்போது நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. சாதாரண மழைக்கே இந்த ரோட்ல பாருங்க எப்படி தண்ணி தேங்கி கிடக்குன்னு. இதை தாண்டி போகும்போது இன்னும் மழை வந்து அதிகமா பெஞ்சுன்னா அந்த பகுதியிலே போக முடியாது. சாக்கடை நீர் வந்து சாலைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு கேவலமான கட்டமைப்பு தான் இந்த விஸ்வநாத பெரியில இருக்கு. இதுல வந்து 5 வருடங்கள் வந்து அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டாங்க அதிமுகவுல. அதுக்கடுத்து இப்ப வந்து பாஜகவுல வந்து அவங்க வந்து நாங்க வந்து நாட்டை வந்து மாற்றி காட்ட போறோம், திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் யார சொல்றாங்க? அவர் தம்பி வந்து அதிமுகவுல இருக்காரு, அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு, அது ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிஜேபி வரோம் நல்லது பண்றோம்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தேவை வந்து மக்கள் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணுங்கிற அக்கறை கிடையாது. இவங்களுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய வளங்களை கடத்தி கமிஷனை கொள்ளடிக்கணும். ஒரு ரோடு போடுறோமா, இதுக்கு இத்தனை % கமிஷன். ஒரு இங்க இருந்து மணல்களை கடத்துறோமா, லாரியா கடத்துறோமா, அதுக்கு கமிஷன். இப்படி வந்து எல்லாத்துக்குமே கமிஷன் வாங்குறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அரசியல் அப்படிங்கிறது வியாபாரம் ஆயிருச்சு. என்னன்னா இப்ப இங்க பாத்துருப்பீங்க, தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப தென்காசியில இருந்து அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த பாராளுமன்ற தொகுதி எல்லாம் எங்க வரைக்கும் இருக்கும், அங்க பூராமே சுவர் விளம்பரம் இருக்கும், கொடிக்கம்பம் ஏத்துவாங்க. பிஜேபி கொடி ஒரு கொடி ஏத்துனா 10,000 ரூபாய். நான் கோயம்புத்தூர் சைடு போனப்ப பாத்துருக்கிறேன். அவன் வந்து ஒரு கொடி ஏத்தா 10,000 ரூபாய், 10 கொடி ஏத்தனா 1 லட்சம் ரூபாய். அவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கட்சிக்காரங்க? 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நான் 10 கோடி ஏத்துறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இவங்க கொடி ஏத்திடுவாங்க. அந்த 1 லட்சத்தை ஆட்டையை கூட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஒரு பணத்தை ஒரு 10 லட்ச ரூபாய் இறைச்சோம்னா 1 கோடி ரூபாய் ஆட்டையை போடலாம், 1 கோடி ரூபாய் போட்டா 100 கோடி ரூபாய் எடுக்கலாம். இது மட்டும் தான் அரசியல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது அது இல்ல. அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அரசியல். இப்போ ஒரு பகுதியில தண்ணி வரலன்னா அவங்களுக்கு தேவையான தண்ணீரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும், தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கணும். சாலைகள்ல வந்து தண்ணீர் தேங்குதுன்னா ஒரு பாலத்தை அமைச்சோம், அந்த தண்ணியை வந்து முறையா வந்து வடிகால் அமைச்சு அதை வெளியேற்றுறதுக்குரிய அடிப்படை கட்டமைப்புகளை செய்து கொடுக்கணும். இப்ப இவ்வளவு கேவலமா இருக்கு, அதை சரி செய்து கொடுக்கணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களால கழிப்பிட வசதி இல்ல, வெளியில வந்து திறந்த வெளியில மலம் கழிக்கிறாங்க. அப்ப அதற்கு வந்து கழிப்பிட வசதி வந்து செய்து கொடுக்கணும். இப்ப இந்த மண்ணில என்ன பிரச்சனை நடக்குது, அது போல மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு, அடிப்படையா கல்வி தேவையா, மருத்துவம் தேவையா, அது போல வந்து சரியான குடிநீர் தேவையா, இப்ப இலவசமான தரமான கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. அது மாதிரி இலவசமான தரமான மருத்துவ கட்டமைப்புகளை வந்து உருவாக்கணும். அதாவது மருத்துவ கட்டமைப்புனா இலவசம்னா இப்ப இவங்க வச்சிருக்கிற மாதிரியான இந்த திராவிட கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் மாதிரி இல்ல. இப்ப தனியார் மருத்துவமனைகள் வந்து எவ்வளவு உயர்தர சிகிச்சை வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு இணையா வந்து அரசு வந்து மருத்துவமனைகளை வந்து உருவாக்கணும். அது போல வந்து தூய குடிநீர் வந்து இலவசமா கொடுக்கணுங்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான கொள்கை. இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யக்கூடியதாகவும் இந்த மண்ணினுடைய இயற்கை வளம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு வேற இடங்களுக்கு கடத்தப்பட்டாலும் சரி, இப்படி ஊழல் லஞ்சம் எதுவுமே இல்லாம மக்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியா அந்த மண்ணில் போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப நாங்க இதை பேசுறோம், மக்கள்கிட்ட இதை சொல்றோம் அப்படின்னா இப்ப வந்து தனிப்பட்ட முறையில அதிமுகவை சேர்ந்தவரின் மீதோ இல்ல வந்து ஒரு மற்ற அரசியல் கட்சியின் மீது இருக்கக்கூடியவங்க மீதோ எங்களுக்கு வந்து தனிப்பட்ட வெறுப்பு அப்படிங்கிறது கிடையாது. அவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான் எங்களுக்கு வந்து எதிராக இருக்குது. என்ன அப்படின்னா இங்க இருந்து மண்ணை கடத்துறாங்கன்னா தப்பு தான், அப்ப அதை தடுத்து நிறுத்தணும், அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அப்ப அதை அவங்க செய்யலைன்னா அது வந்து தவறு, அவருடைய கொள்கை அப்படிங்கிறது தவறா இருக்கு. அவங்க வந்து கமிஷன் வாங்குறாங்க, அதை தான் நாம் தமிழர் கட்சியினர் வந்து எதிர்க்கிறோம். இப்படி வந்து எல்லா அரசியல் இந்த தேசிய கட்சிகளா இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, முழுவதும் அரசியலுங்கிறதே சாக்கடா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த சாக்கடையை சுத்தம் செய்யறதுக்காண்டி வந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சியினர். இதுக்காக தான் ஊர் ஊரா போய் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த அரசியல் விழிப்புணர்வு முகாம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட நேரடியா போய் அரசியல்னா என்ன, அது வந்து எதற்காக, மக்களுக்கானதா இல்ல வேற எதுக்கானதா, இல்ல கமிஷன் அடிச்சு நம்ம வியாபாரம் பார்க்கக்கூடியதா அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தி அரசியல்னா மக்களுக்கானதுதான். ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னது மாதிரி அரசியல் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து உணர்த்தி மக்களுக்குள்ள வந்து அரசியலை புகுத்தி நீங்க 500 ரூபாய் வாங்கிட்டு வாக்கு செலுத்தக்கூடாது, கோட்டர் கொடுத்தாங்கன்னா வாக்கு செலுத்தக்கூடாது, இல்ல அவன் பிரியாணி போடுறான், கோயிலுக்கு வந்து அன்னதானம் போடுறான், நன்கொடை கொடுக்கான், ஜாதி கட்சி கொடுக்கான், மத கட்சி கொடுக்கான், இதை பார்த்து வந்து யாருமே வந்து வாக்கு செலுத்தக்கூடாது. நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களையும் அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறை பத்தியும் சிந்திச்சுதான் வாக்கு செலுத்தணும். இது குறித்த விழிப்புணர்வை தான் மக்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினராக இணையணும். இணைந்து கட்சியினுடைய கொள்கையை பரப்பி இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஆனாவோ இல்ல பாராளுமன்ற தொகுதியில வந்து ஆனாங்கன்னா இங்க வந்து அடிப்படை பிரச்சனையா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்த்து வைப்போம். அப்ப மக்கள் வந்து இந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சு கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே தங்களை வந்து உறுப்பினரை வந்து இணைச்சுக்குங்க.